நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் டயாபிட்டஸ் மெலிட்டஸ். வாட் இஸ் டயாபிட்டஸ் மெலிட்டஸ்ன்னு பார்த்தா, இட் இஸ் எ குரூப் ஆஃப் மெட்டபாலிக் டிஸார்டர். ஓகே, இது வந்து நாட் எ சிங்கிள் டிசீஸ், இட் இஸ் எ குரூப் ஆஃப் மெட்டபாலிசம் நடக்கிறதுல வர டிஸார்டர் தான் வந்து டயாபிட்டஸ் மெலிட்டஸ். ஸோ குரூப் ஆஃப் மெட்டபாலிக் டிஸார்டர் ஷேரிங் காமன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹைப்பர்கிளைசிமியா. வாட் இஸ் ஹைப்பர்கிளைசிமியா? ஹைப்பர்னா ஹை அமௌண்ட், கிளைசியா குளுக்கோஸ், மியா பிளட். நம்ம பிளட்டில் அதிக அமௌண்ட்டாக குளுக்கோஸ் ப்ரெசண்ட் ஆகியிருக்க கண்டிஷனுக்கு தான் வந்து டயாபிட்டஸ் மெலிட்டஸ். எப்போ வந்து நம்ம பிளட்டில் சுகர் லெவல், குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தா எப்படி இந்த கண்டிஷன் உருவாகுன்னு சொல்லி பார்த்தா, இது வந்து நார்மலி அவர் பிளட் வெசல்ஸ். நம்ம எப்போல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அப்போ வந்து அந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து வித் தி ஹெல்ப் ஆஃப் இன்சுலின் ஹார்மோன் ஒன்லி எல்லா செல்லுக்கும் ரீச் ஆகும். லிவர் செல், ஸ்கெலிட்டல் மசில், அடிப்போஸ் டிஷ்யூ இங்கெல்லாம் ரீச் ஆகும். ஓகே, எப்போல்லாம் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கலையோ ஃபாஸ்டிங் கண்டிஷனில் என்னாகும், இங்கே ஆல்ரெடி குளுக்கோஸ்லாம் வந்து செல்ஸில் போயிட்டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லாம் போயிட்டு கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு குளுக்ககான் மூலமாக எகெயின் பிளட்டுக்கு வரும். ஓகே, ஸோ ஹியர் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், அதாவது செல்லிலிருந்து பிளட் வெசலுக்கு வரும். இப்படி தான் வந்து நார்மலாக ஹோமியோஸ்டாட்டிஸ் கண்டிஷன், அதாவது நார்மலாக பிளட் குளுக்கோஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. எதனால்? எப்போல்லாம் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அப்போ வந்து த்ரூ இன்சுலின் மூலமாகவும், எப்போல்லாம் அதிக அமௌண்ட்டாக குளுக்கோஸ் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா இன்சுலின் மூலமாகவும், எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் வந்து குளுக்ககான் மூலமாகவும் நம்ம பாடி ஹோமியோஸ்டாட்டிஸ் நார்மல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுது. இப்போ வந்து வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட் சொல்லி பார்த்தா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ட்ரபிள் இன் மூவிங் குளுக்கோஸ் ஃப்ரம் பிளட் டு செல். அவங்களுக்கு வந்து மூவ் ஆகிறது வந்து ட்ரபிளாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது, பிளட் குளுக்கோஸ் இங்கே பிளட் வெசல்ஸில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது, ஆனால் வந்து செல்லுக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் குறையுது. ஸோ பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது, செல்லில் வந்து குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ க்ரானிக் ஹைப்பர்கிளைசிமியா மே காசஸ் செகண்டரி டேமேஜ் இன் மல்டிபிள் ஆர்கன் சிஸ்டம். ஸோ பிளட்டில் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கிற கண்டிஷன் ஹைப்பர்கிளைசிமியா கண்டிஷன். அது வந்து க்ரானிக், ரொம்ப நாளாக இருந்ததுன்னா, க்ரானிக் பீரியடில் இருந்ததுன்னா அது வந்து மல்டி ஆர்கன் சிஸ்டம் ஃபெயிலியரை ஏற்படுத்தும், டேமேஜ் ஏற்படுத்தும். ஸோ இயர் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னா, இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர். ஸோ அதனால் வந்து செல்லுக்கு வந்து குளுக்கோஸ் போகாது. ஸோ ரொம்ப நாளாக வந்து பிளட் குளுக்கோஸ், அந்த பிளட் வெசல்ஸ்லேயே வந்து குளுக்கோஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால பிளட் லெவலில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ த செல்ஸ் ஸ்டார் ஃபார் எனர்ஜி, செல்லுக்கு, இங்கே இருக்க செல்லுக்கு வந்து எனர்ஜி கிடைக்காது. ஸோ பிளட் குளுக்கோஸ் நாட் ஷிஃப்டட் டு செல், இங்கே இருக்க குளுக்கோஸ் வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகாது. ஸோ இதனால் மல்டி ஆர்கன் சிஸ்டம் ஃபெயிலியர். இது வந்து மெயினாக வந்து 3 ஆர்கன், மல்டி ஆர்கன் ஆனாலும் 3 ஆர்கனை வந்து மெயினாக அஃபெக்ட் பண்ணும். இந்தி கேஸ் ஆஃப் கிட்னி அஃபெக்ட் பண்ணுறப்ப அந்த கண்டிஷன் நேமு டயாபெட்டிக் நெப்ரோபதி. ஐஸ் அஃபெக்ட் பண்ணுறப்ப அந்த கண்டிஷன் நேமு டயாபெட்டிக் ரெட்டினோபதி. பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறப்ப அந்த கண்டிஷனுக்கு நேமு டயாபெட்டிக் நியூரோபதி. ஸோ இது வந்து ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. கிட்னி அஃபெக்ட் பண்ணால் டயாபெட்டிக் நெப்ரோபதி, ஐஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறப்ப டயாபெட்டிக் ரெட்டினோபதி, பெரிஃபரல் நர்வ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறப்ப நியூரோபதி. ஸோ ஸ்டார்வேஷன் ஆஃப் த செல். ஸோ இங்கே இருக்க செல்லுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கல, நாட் கெட்டிங் எனர்ஜி. ஸோ பேஷண்ட் ஃபீல் வெயிட் லாஸ். அதனால தான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து வெயிட் லாஸ் வருது. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். ஆக்சுவலி 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. டைப் 1, டைப் 2, ஜெஸ்டேஷனல். அது வந்து டியூரிங் ப்ரெக்னென்சி பீரியட் மட்டும் இருக்கிறது வந்து ஜெஸ்டேஷனல். நான் மெயினாக 2 டைப்ஸ் இருக்குது, டைப் 1 அண்டு டைப் 2. டைப் 1 வந்து இட் ஹேவிங் அனதர் நேம் ஜுவனைல் ஆன்செட் டயாபிட்டஸ் ஆர் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபிட்டஸ் மெலிட்டஸ். இதில் வந்து என்னென்னா, டைப் 1ல் வந்து 10% கேசஸ், 10% பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. பேஷண்ட் ரெக்யூர்ட் இன்சுலின் ரீப்ளேஸ்மெண்ட் அஸ் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து இன்சுலின் ரீப்ளேஸ்மெண்ட் தான்.
ஏன்னா இன்சுலின் அந்த ஹார்மோன் வந்து நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர். ஸோ திஸ் ஒன் மெயின்லி அப்பியர் இன் அடலசன்ஸ், மெயின்லி சில்ட்ரனை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து பீட்டா செல் ஆஃப் pancreas வந்து நாட் ஃபங்க்ஷனிங் இஸ் ப்ராப்பர். ஸோ 10% கேசஸ் இதுக்கு வந்து இன்சுலின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் வந்து தெரப்பி. மெயின்லி வந்து சில்ட்ரன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுவே டைப் 2 டயாபிட்டஸ் மெலிட்டஸ் கண்டிஷன் சொல்லி பார்த்தா இது வந்து நான் இன்சுலின் டிபெண்ட் டயாபிட்டஸ் மெலிட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து 90% கேசஸ், ஓவரால் 100% கேசஸில் வந்து 10% வந்து டைப் 1, ரிமைனிங் 90% வந்து டைப் 2 டயாபிட்டஸ். இது வந்து எப்படி சொல்கிறாங்க, மெச்சூரிட்டி ஆன்செட் டயாபிட்டஸ் மெலிட்டஸ். அனதர் நேம் வந்து நான் இன்சுலின் டிபெண்ட் டயாபிட்டஸ் மெலிட்டஸ். இது வந்து மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஆன்செட். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. இது வந்து மெச்சூரிட்டி 45 to 50 இயர்ஸ் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. டயட்ரி மாடிஃபிகேஷன் மெயினாக வந்து அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறதுனால தான். ஸோ அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட்ரி மாடிஃபிகேஷன், தென் ஓவராலாக வந்து ஹைப்போக்ளைசமிக் குளுக்கோஸை ரெடியூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும். ஸோ இன்சுலின் டைப் 1 வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இன்சுலின், டைப் 2 வந்து லாஸ்ட்டாக தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இன்சுலின். அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து டயட்ரி மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், தென் ஓரல் ஹைப்போக்ளைசமிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் டைப் 1 டைப் 2ஓட டயக்ராம். பேஷண்ட் டேக்கிங் ட்ரக்ஸ் த ஓகே மீல்ஸ் எடுத்துக்கிறப்ப அது வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ அது வந்து பிளட் வெசலுக்கு வந்து போகுது. அது வந்து எப்படி குளுக்கோஸாக ஆகுது. தென் இந்த குளுக்கோஸ் வந்து இங்கே வந்து பீட்டா செல், அங்கே தான் பேன்க்ரியாஸ், அங்கே இன்சுலின், த்ரூ இன்சுலின் மூலமாக தான் வந்து எகெயின் அந்த குளுக்கோஸ் மாலிகுல் பிளட்டுக்கு வந்து பர்டிகுலர் ஆர்கனுக்கு போகும். இதுதான் வந்து காமன் மெக்கானிசம். எப்போ கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த குளுக்கோஸ் வந்து பிளட் வெசல்லேருந்து பர்டிகுலர் ஆர்கன் ஆஃப் த செல்லுக்கு போகும். அங்கே வந்து அந்த செல்லில் வந்து இன்சுலின் ரெசிப்டார் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து எங்கே போகுது, இந்த பீட்டா செல் போகுது. அந்த செல்லில் வந்து இன்சுலின் இருக்கும், அதோட ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த இன்சுலின் அலாங் வித் குளுக்கோஸ் மாலிகுல் பிளட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பர்டிகுலர் செல் ஆர்கனோட செல்லுக்கு போகுது. இது வந்து காமன் மெக்கானிசம். அங்கே வந்து அந்த செல்லில் பர்டிகுலர் செல், இதே எக்ஸாம்பிள் வந்து லிவர் ஆர் ஸ்கெலிட்டல் மசில் ஆர் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படி பார்த்தோன்னா அங்கே வந்து ரெசிப்டார் இருக்கும், அதாவது GLUT4 ரெசிப்டார். அந்த ரெசிப்டார் வந்து ஆக்டசிய கீ, அதாவது அங்கே வந்து லாக் மாதிரி இருக்கும். நம்ம இன்சுலின் வந்து ஆக்டசிய கீ, அந்த கீ மூலமாக ஓப்பன் ஆகிட்டு அந்த குளுக்கோஸ் மாலிகுல் வந்து பர்டிகுலர் ஆர்கனோட செல்லுக்கு போகுது. இது வந்து காமன் மெக்கானிசம். இப்போ டைப் 1 ப்ராப்ளம் எப்படி இருக்கும், டைப் 2 ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் 1ல் வந்து பாடி கேனாட் மேக் இனஃப் இன்சுலின், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இனஃப் அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா வந்து இட் இஸ் ஏ ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இங்கே வந்து ஐலட் ஆஃப் லேகர்கான், அந்த பீட்டா செல் செக்ரீட்டர் ஆகிறது வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஸோ தட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அட்டாக் தட் பீட்டா செல் ஆஃப் பேன்க்ரியாஸ். அதனால் வந்து இன்சுலின் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பிளட்டோட லெவல் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகுது, ஹைப்பர் கிளைசிமியா. ஸோ இங்கே ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வந்து பீட்டா செல் ஆஃப் பேன்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால டிக்ரீஸிங் இன்சுலின், ஸோ பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுது. அதுவே டைப் 2 வந்து பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் ஆர் அதர் ஃபேக்டர், ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், தென் டிக்ரீஸிங் தட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதனால வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆஃப் த டார்கெட் ஆர்கன். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஆர்கனுக்கு வந்து இன்சுலின் போகாது. அதுதான் வந்து டைப் 2 டயாபிட்டஸ் மெலிட்டஸ். இந்த டயக்ராம் தான் மாஸ்டர். ஸோ டைப் 1 வந்து என்னது, இங்கே வந்து இந்த பீட்டா செல் பேன்க்ரியாஸ் தட் இன்சுலின் இங்கே வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த பீட்டா செல் ஆஃப் that insulin hormone not accepted blood glucose, இது வந்து டைப் 1 டயாபிட்டஸ் கண்டிஷன். அதுவே டைப் 2ங்கிறப்ப இங்கே வந்து இன்சுலின் வந்து செக்ரீட்டட் ப்ராப்பர், ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கன் ஹேவிங் ரெசிப்டார் GLUT4 ரெசிப்டார் இருக்குல்ல, அது வந்து ஒர்க் ஆகலை. அதனால தான். ஸோ இந்த இன்சுலின் ரெசிப்டார் ப்ராப்ளம் வெறும் இங்கே போகுது, குளுக்கோஸ் மாலிகுல் இன்சுலின் அந்த பீட்டா செல்லுக்கு போகுது, அங்கே வந்து இன்சுலின் ஹார்மோன் செக்ரீட் ஆகல, டைரெக்டாக பிளட்டுக்கு வருது. அது வந்து இன்சுலினோட வந்தால் தான் நம்ம ஆர்கன் வந்து அக்செப்ட் பண்ணோம். ஸோ இது வந்து டைப் 1 டயாபிட்டஸ். டைப் 2 டயாபிட்டஸ் வந்து இங்கே இன்சுலின் ஹார்மோன் ஒர்க் ஆகுது, இன்சுலினோட குளுக்கோஸ் மாலிகுல் வருது, அங்கே வரப்போ அந்த ரெசிப்டார், ஓகே GLUT4 ரெசிப்டார் ப்ராப்ளம், அதனால தான் வந்து டைப் 2. ஸோ டைப் 1 பிகாஸ் ஆஃப் இன்சுலின், ஓகே ஹார்மோன் ப்ராப்ளம். செகண்ட் 2 பீட்டா செல் அப்ஸ்ட்ரக்ஷன், ஸோ அதனால. அதுவே இந்த டைப் 2 வந்து ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ், தென் அதனால் ஓகே இந்த
அது செகண்ட் ஒன் வந்து பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். இங்கே வந்து ப்ராப்ளம் வந்து தட் ரெசிப்டார் இஸ் த ப்ராப்ளம். அங்கே வந்து இன்சுலின் இஸ் த நோ இன்சுலின். டைப் 1ல் வந்து நோ இன்சுலின், லாஸ் ஆஃப் செல்ஃப் டாலரன்ஸ், அதனால் அது ஓகே. இங்கே வந்து தட் ரெசிப்டார் இஸ் த ப்ராப்ளம். ஸோ டயாபிட்டஸ் மெலிட்டஸோட பேத்தோ ஃபிசியாலஜி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 3 கண்டிஷன் இருக்குது. பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் பாஸ் பண்ணுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு தேர்ஸ்ட் இருக்கும், அதனால் வாட்டர் எடுத்துக்குவாங்க. தென் வந்து அவங்களுக்கு வந்து பாலிஃபாஜியா ஃப்ரீக்வெண்ட்டாக ஈட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இன்சுலின் டிஃபிஷியன்சி. ஸோ பிகாஸ் ஆஃப் இன்சுலின் டிஃபிஷியன்சி டிக்ரீசிங் செல்லுலார் குளுக்கோஸ் அப்டேக். ஓகே. ஸோ செல்லு வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கிறது குறையுது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் கிளைசீமியா. ஓகேவா. பிளட்டில் வெசல்ஸில் மட்டும் அதிக அமௌண்ட்டாக பிளட் குளுக்கோஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து குளுக்கோஸ் யூரியா, கிளைக்கோஸ் யூரியா, அதாவது அந்த பேஷண்ட்டோட யூரினில் வந்து அதிக அமௌண்ட்டாக குளுக்கோஸ் இருக்கிறதுனால பாலி யூரியா அவங்க வந்து யூரினை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் அதிகமாக பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, வால்யூம் அண்டு எலக்ட்ரோலைட் டிப்ளியேஷன், அங்கே இருக்க பாடியில் இருக்க அதோட வால்யூம் அண்டு எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து குறையுது. ஸோ டிகிரீசிங் இன்ட்ரா செல்லுலார் வாட்டர், செல்லுக்குள்ளே இருக்க வாட்டரோட லெவல் வந்து குறையுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, வாட்டர் குறையப்போ ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆஸ்மோ ரெசிப்டார். ஓகே. ஸ்டிமுலேஷன் ஆகுது. அதனால் வந்து என்னது, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸிங் தேர்ஸ்ட், அந்த கண்டிஷனுக்கு வந்து பாலிடிப்சியா. ஸோ அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் பாஸ் ஆகிற கண்டிஷன் பாலி யூரியா. அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் பாஸ் பண்ணுறதுனால செல்லுக்குள்ளே இருக்க வாட்டர் லெவல் குறையிறதுனால ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆஸ்மோ ரெசிப்டார், அதனால் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸிங் தேர்ஸ்ட், அந்த கண்டிஷனுக்கு வந்து பாலிடிப்சியா. அவங்க வந்து ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, பிகாஸ் ஆஃப் இன்சுலின் டிஃபிஷியன்சி இன்க்ரீஸிங் லைப்போலைசிஸ் லிப்பிட் பிரேக் டவுன் அண்ட் இன்க்ரீஸிங் ப்ரோட்டியோலைசிஸ் இன் மசில்ஸ். ப்ரோட்டீன் லிப்பிட் எல்லாமே லைசிஸ் ப்ராசஸ், பிரேக் டவுன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஹியர் நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ்னால வெயிட் லாஸ் வருது. அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸிங் ஆப்பிடைட், அவங்களுக்கு பசி அதிகமாகுது, அதனால் வந்து பாலிஃபாஜியா. ஸோ என்ன ஆகுது, இன்சுலின் லெவல் குறையிறதுனால பாலியூரியா அண்டு பாலிடிப்சியா. தென் இன்க்ரீஸிங் பிரேக் டவுன் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ், அதனால் வந்து வெயிட் லாஸும் இன்க்ரீஸிங் ஆப்பிடைட், அதிகமாக சாப்பிட்றதும் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ஃபியூச்சர். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்துருக்கோம், பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபாஜியா 3 கண்டிஷன் இருக்கும், அலாங் வித் வெயிட் லாஸ் இருக்கும். இது மாதிரி 3 கண்டிஷன் அலாங் வித் வெயிட் லாஸ் இருந்ததுன்னா அந்த கண்டிஷன் நேமு பேராடாக்ஸ். பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபாஜியா அலாங் வித் வெயிட் லாஸ், அந்த கண்டிஷனுக்கு நேம் வந்து பேராடாக்ஸ். தென் காம்ப்ளிகேஷன், அக்யூட் மெட்டபாலிக் காம்ப்ளிகேஷன். இது எதனாலனா டயாபெட்டிக் கீட்டோ அசிட்டோசிஸ் கண்டிஷன் மூலமாக கீட்டோன் பாடி அதிகமாக பிரேக் டவுன் ஆகி அசிட்டிக் கண்டிஷன் இருக்கிறதுனால. தென் ஹைப்பர் ஆஸ்மோலார், ஹைப்பர் கிளைசெமிக், நான் கீட்டோலிக் கோமா கண்டிஷன் வரும். தென் லேட் சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன் சொல்லி பார்த்தா சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன் அத்திரோஸ்க்ளரோசிஸ் நம்ம பார்த்துருக்கோம், 3 ஆர்கனை அஃபெக்ட் பண்ணோம் மெயினாக, டயபெட்டிக் நெப்ரோபதி, நியூரோபதி, ரெட்டினோபதி அண்டு இன்ஃபெக்ஷன். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்காங்கன்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, 2 சாம்பிள் கலெக்ட் பண்ணுறோம். ஒன் இஸ் பிளட் சாம்பிள், அனதர் ஒன் இஸ் யூரின் சாம்பிள். ஸோ யூரின் சாம்பிளுங்கிறப்ப அதில் வந்து how much amount of glucose molecule is present ஆகிருக்கு, how much amount of ketone bodies is present ஆகிருக்கு. ஏன்னா நம்ம இங்கே பார்த்துருக்கோம் கீட்டோ அசிட்டோசிஸ் கண்டிஷன் சொல்லிட்டு. ஸோ குளுக்கோஸை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு பெனடிக் டெஸ்ட்டும் கீட்டோன் யூரியா கீட்டோன் பாடிஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரோத்ராஸ் டெஸ்ட்டும், அதாவது யூரின் சாம்பிளை கலெக்ட் பண்ணி ரோத்ராஸ் டெஸ்ட் மூலமாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மெத்தடும் ஃபாலோ பண்ணுறோம். அதுவே பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப ரிவைஸ்டு க்ரைட்டீரியா ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் டயாபெட்டஸ் அஸ் பர் அமெரிக்கன் டயாபெட்டிக் அசோசியேஷன். அவங்க என்ன ரீடிங் கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அக்கார்டிங் டு அமெரிக்கன் டயாபெட்டிக் தட் அசோசியேஷன் ரேண்டம் வேல்யூ. ரேண்டம்னா எனி டைம் பேஷண்ட் வந்து எப்போ டைம் இருக்கோ அப்போ போய் பிளட் குளுக்கோஸ் லெவல் செக் பண்ணுறது.
200 mg per deciliter. அதுவே ஃபாஸ்டிங் வந்து 8 hours எதுவுமே சாப்பிடாம அந்த அப்போ வந்து பிளட் சாம்பிள் கொடுக்குறப்ப பிலோ 100 mg per deciliterனா அவங்க வந்து நார்மல், 100லேருந்து 125 கண்டிஷன்னா வந்து இம்பேர்டு கண்டிஷன், அதுவே மோர் தென் 126னா அவங்க வந்து டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து 2 hours ஆஃப்டர் 75 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் லோடு, ஓரல் குளுக்கோஸ் லோடு. ஸோ இங்கே என்னென்ன பார்க்க போகிறோம், அதாவது 8 hours ஃபாஸ்டிங்கில் வந்து சாம்பிள் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 75 கிராம் குளுக்கோஸ் எடுத்து 300 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோவாக குடித்ததுக்கப்புறம் 2 hours வெயிட் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து லெஸ் தென் 140 mg per deciliterனா நார்மல், 140லேருந்து 199 இருந்ததுன்னா இம்பேர்டு, மோர் தென் 200னா டயாபிட்டஸ் மெலிட்டஸ். ஸோ இந்த வீடியோவில் டயாபிட்டஸ் மெலிட்டஸ், வாட் இஸ் த டைப் 1, டைப் 2, அதுக்கு வந்து அலாங் வித் தட் இன்சுலின் ஹியர், இன்சுலின் த பீட்டா செல் நாட் செக்ரீட்டட் இன்சுலின், அப்போ வந்து வர கண்டிஷன் டைப் 1னா தட் ஈச் அண்ட் எவரி ஆர்கன் ஹேவிங் ரெசிப்டார் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து டைப் 2ன்னு பார்த்துருக்கோம். அதோட எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.